கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 4:4. பிலிப்பியர் என புஸ்தகம் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த சந்தோஷம் என்பது கிறிஸ்து இயேசுவினை விசுவாசிப்பதினாலே உண்டாகிற ஒரு ஆவிக்குரிய சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கப்படுகிற ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம்தான் நிலையானது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில சூழ்நிலைகள் காணப்படும் பொழுது, எந்த விதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், சோதனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் காணப்படும் பொழுதும், நாம் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை இழக்காமல் தேவன் மேல் பற்றும் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தில் இருக்கும் பொழுது நமக்கு இந்த சந்தோஷம் நிலையா இருக்கிறது. மற்றொன்று, சோதனைகள் வரும் பொழுது விசுவாசத்திலே ஒரு சந்தர்ப்பம் உண்டு என்பதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். நமக்கு வாழ்க்கையிலே சோதனைகள் ஏற்படும் பொழுது நம்மை விசுவாசத்திலே உறுதிப்படுத்துகிற வகையிலே இந்த சந்தர்ப்பத்தை வாய்க்க செய்கிறார். அது நிமித்தமாக நாம் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருந்து இந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிலைப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யாக்கோபு 1வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே விதமாய் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இதை குறித்து தான் சொல்லுகிறது. நாம் சோதனைகள் வரும் பொழுது அது நமக்கு ஒரு விசுவாசத்தின் பரீட்சை என்று எடுத்து அதை சந்தோஷமாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வேதம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, எதற்காக என்றால், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்குள் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் காணப்படும் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்றால் அந்த இயேசு கிறிஸ்துடைய மேல் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை நிமித்தமாக நமக்கு ஆவிக்குரிய சந்தோஷத்தை தேவன் நமக்கு தருகிறார். இந்த சந்தோஷம் நிலையானதாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்த புஸ்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே 1 தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே 3 வசனங்களிலே சொல்லப்பட்டதைத்தான் நாம் கைக்கொள்ள வேண்டும். இதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நன்மையான காரியம் உண்டு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்படி என்றால் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் தான் நம்மை ஆவிக்குரிய சந்தோஷத்தினால் நமக்கு உண்டாகிறது. ஏனென்றால் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நித்தியமான ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். அதுதான் இந்த சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற நாம் கடைசியாக 2 கொரிந்தியர்லே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர்லே 13:11 சொல்லப்பட்ட காரியங்களை வாசிக்கும் பொழுது, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று. அப்படி என்றால் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறவர்களாய், சந்தோஷம் என்பது நமக்கு கிடைக்கப்படுகிற ஒரு பெரிதான கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு சமாதானம், சந்தோஷம். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாம் நற்சீர் அடையும்படியாகவும் ஆறுதல் அடையும்படியாகவும் கர்த்தருடைய ஏக சிந்தை உடையவர்களாகவும் நாம் காணப்படுவோம். ஆவிக்குரிய சந்தோஷம் நமக்கு கிடைக்கப்படுகிறது.
அதனால் தான் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பவுல் இதை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்க வேண்டும், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். ஏனென்றால் நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலைகளின் மேல் இருக்கிறது. அந்த நித்திய மகிழ்ச்சியானது நம்மை எப்பொழுதும் நமக்கு நிலையானதாயிருக்கிறது. எப்படி என்றால், சோதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வரும் பொழுது, அதை நம்மை விசுவாசத்தில் இன்னும் பலப்படுத்த, உறுதிப்படுத்த அந்த சோதனை உண்டாகிறது என்று அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே இதை சந்தோஷமாக எண்ணும் பொழுது, அது இன்னும் மறுபடியும் மறுபடியும் நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறது. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற நித்தியமான ஒரு சந்தோஷம், சமாதானம். அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அது நிச்சயமாக உண்டு. சோதனைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, பலனற்று போகாதபடிக்கு நாம் எதிர்த்து நின்று தேவனுடைய விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாய் தரித்திருந்து அந்த சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு நாம் மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் 2 கொரிந்தியர் 13, 11, 12, 13 வசனங்களில் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை 1 தெசலோனிக்கர் 5, 16, 17 சொல்லப்பட்டது போல சந்தோஷமாயிருங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் சந்தோஷத்தோடு காரியங்களை ஏற்றுக்கொள்வோமானால் அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தேவன், சமாதானத்தை தந்திருக்கிறார். நிச்சயமாக நாம் அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தேவனுக்கு முன்பாக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.